ஹலோ மை டியர் சில்ட்ரன். இது வந்து செகண்ட் எபிசோட் ஆஃப் மை ரியல் லைஃப் ஸ்டோரிஸ். In the first episode, I talked about my school and how we were playing in the school, how we went to the school and all that. In this episode, I am going to talk about my childhood days. பெருங்களத்தூரில் நாங்கள் இருந்த வீடு ஒரு சின்ன வீடு. வீட்டை சுற்றி பிளெயின் லேண்ட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப தூரத்தில் ஒரு வீடு இருக்கும், இந்த பக்கம் ரொம்ப தூரத்தில் வேறு ஒரு வீடு இருக்கும். அந்த மாதிரி ஐசோலேட்டட் பிளேஸ். எங்கள் வீடு வந்து 4 ரூம், டைல்டு ஹவுஸ். அந்த 4 ரூம் வந்து ஒன்று 3 ரூம் வந்து 10x10 இருக்கும். 4வது ரூம் வந்து பாத்ரூம். ஃபஸ்ட்டு ஒன்று பெட்ரூம், அப்புறம் வந்து டைனிங் ரூம் அண்ட் ட்ராயிங் ரூம். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ஷெட் ஒன்று இருக்கும், மாட்டுக்கொட்டா. வீட்டுக்கு வெளியில் நிறைய செடி இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், அப்புறம் வாழை மரம் இருக்கும், அப்புறம் பப்பாயா ட்ரீஸ் இருக்கும். வாழைப்பழம்லாம் நிறைய காய்க்கும், பப்பாளிக்கு பழமும் நிறைய காய்க்கும். It will be a pleasant place. And in front of the house, அந்த வீட்டு தரை லெவல்லையே ஒரு பெரிய நீட்டான பிளாட்ஃபார்ம் இருக்கும். அபவுட் 40 feet. மூணு ரூமுக்கு 30 அடி வரும், 10 அடி அகலம் இருக்கும். அது வந்து ஃப்யூச்சரில் கட்டுறதுக்காக எங்கள் அப்பா போட்ட பிளான். அதெல்லாம் ரூமாக கட்டுறதுக்காக. அது வந்து இப்போது ஒரு காங்க்ரீட் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். இட் வில் பி a nice place to sit in the evenings. The 10x10 ரூம் வந்து ட்ராயிங் ரூமாக இருக்கும். யாராவது விருந்தாளி வரும்போது ட்ராயிங் ரூம். நாங்கள்லாம் உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிடும்போது இட் வில் பி டைனிங் ரூம். புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது இட் வில் பி ஸ்டடி ரூம். ராத்திரி எல்லாம் படுத்து தூங்கும்போது இட் வில் பிகம் எ பெட்ரூம். சாயந்தரம் விவித் பாரதி ரேடியோ கேட்கும்போது இட் வில் பிகம் என்டர்டெயின்மெண்ட் ரூம். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், 10x10 ரூமில் வி யூஸ் டு டூ ஸோ மெனி திங்ஸ். அது இல்லைன்னா முடியாது. யூ ஹேவ் டு யூஸ் இட் அஸ் ஆல் இன் ஒன். அதே மாதிரி பெட்ரூமில் வந்து நைட்டு சில பேர் படுத்துப்போம், இந்த ட்ராயிங் ரூமில் சில பேர் படுத்துப்போம். கிச்சனில் வந்து அம்மாவுடைய ராஜ்யம்தான். அங்கே எல்லாம் அம்மா தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். தி பாத்ரூம் வாஸ் அ ஸ்மாலர் ஒன். அங்கே போய் வெந்நீர் வச்சு குளிப்போம். வெளியில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் ஒரு கயிற்று கட்டில் போட்டிருப்போம். கயிற்று கட்டில் நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இட் இஸ் அந்த தேங்காய் நார் கயிறில் மூங்கில் ஃப்ரேமில் கட்டில் பண்ணியிருப்போம். அதில் உட்காந்துப்போம் ஈவினிங்கில். நாங்கள் 4 பேர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். பெரிய அண்ணா வந்து பெங்களூருக்கு போயிட்டான். he got transferred to Bangalore. He and his family went to Bangalore. நாங்கள் 4 பேர் இருப்போம். நான், எங்கள் அக்கா அலமேலு, தங்க சின்னின்னா அகிலா பேர் சின்னி, செல்ல பேர். கடைசியில் வந்து சந்திரா. நாங்கள் 4 பேரும் அந்த கட்டிலில் உட்காந்து எல்லாம் கதையாக பேசின்னு இருப்போம். என்ன ஸ்கூலில் நடந்தது, என்ன இங்கே நடந்தது, அங்கே நடந்தது, எல்லாம் நடுவில் சண்டை போட்டுப்போம். கொஞ்சம் ஒரு 5 minutes கழித்து சிரித்து பேசின்னு இருப்போம். சண்டைன்னா பிரதருக்குள்ள சிஸ்டருக்குள்ள அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும், போயின்னு தான் இருக்கும். ஸோ
கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சிரித்து பேசின்னு இருப்போம், கதையெல்லாம் சொல்லின்னு இருப்போம். வி ஸ்பெண்ட் நைஸ் டைம் தேர் அவுட் சைடு. வீட்டுக்குள்ளே வந்து லேண்டன் வச்சுருந்தா லைட்டு எலக்ட்ரிசிட்டி கிடையாது அப்போது. லேண்டன் வச்சுன்னு தான் நாங்கள்லாம் படிக்கணும். லேண்டன் வச்சுன்னு தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி கொஞ்ச நாள் இருந்தது. அப்புறம் லைட் வந்தது அந்த வீட்டுக்கு. லைட்டு எலக்ட்ரிசிட்டி வந்தது அப்புறம். அது வரைக்கும் வி யூஸ் டு டூ தட் வித் கெரசின் லேம்ப்ஸ். என்னுடைய ஸ்டோரியில் இப்போ நான் எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். வெளியில் உட்காந்து பேசின்னு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் கூட வந்து உட்காந்து பேசின்னு இருப்போம் சில சமயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அம்மா சில பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவோம், இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு. அப்புறம் வந்து அம்மா சில சமயம் எங்களுக்கு வந்து நிலா சாப்பாடு போடுவோம். நிலா சாப்பாடுன்னா கட்டில் மேலே உட்கார மாட்டோம், எல்லாம் தரையில் உட்காந்துப்போம் அந்த காங்க்ரீட் பிளாட்ஃபார்த்து மேலே. அம்மா வந்து சாதம் பிசைஞ்சு எடுத்துன்னு வருவா உள்ளேருந்து. குழம்பு சாதம், தயிர் சாதம், கறி எல்லாம் எடுத்துன்னு வருவா. எடுத்துன்னு வந்துட்டு எல்லாரையும் கையை நீட்ட சொல்லுவாள். ஒவ்வொருத்தருக்கு கையை இப்படி நீட்டணும். கையை நீட்டினா கையில் ஒரு உருண்டை சாதம் போடுவோம். அந்த சாதத்தை சாப்பிட்ணும். அது அடுத்தது அக்காவுக்கு போடுவோம். அடுத்தது வந்து சந்திராவுக்கு, இவளுக்கு சின்னிக்கு எல்லாம் ஒவ்வொன்றா வரிசையாக போட்டுட்டே வருவாள். சாப்பிட்டுட்டே வருவோம். அம்மாவுக்கு தெரியும் எந்த குழந்தை எவ்வளோ சாப்பிடுவோன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உருண்டையை சைஸ் பண்ணி போடுவோம். சில சமயம் வந்து எதனால் பண்ணுறான்னு யோசனை பண்ணால், சில சமயம் வந்து சாப்பாடு குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். 5 பேர் 6 பேர் சாப்பிட்றதுக்கு கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அம்மா இப்படி பண்ணுவாள். குழந்தைகள் எவ்வளோ சாப்பிடும்னு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். போட்டுட்டு கொஞ்சம் உள்ளே வச்சிருப்பா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அது சில சமயம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சில சமயம் போகிறோம், சில சமயம் போகாது. பட் ஷி வில் மேனேஜ் அண்ட் see that all the kids have enough food. அது மாதிரி போடுவோம். அப்படி போடும்போது ஒரு அதாவது இது வந்து பௌர்ணமி டைமில் தான் பண்ண முடியும். அந்த வளர்ப்பிறையில் தான் நிலா வரும்போது தான் பண்ண முடியும். அந்த டைமில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் எல்லாம் சாப்பிடும்போது. கதை பேசிட்டு சாப்பிடுவோம். வெளியில் ஒரே ஒரு லைட் இருக்கும், மேலே எலக்ட்ரிக் லைட்டு. உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு லைட் இருக்கும். ஃபேன் கிடையாது, லைட்டு மட்டும் இருக்கும். ஒரு ரேடியோ ஒன்று இருக்கும், பழைய காலத்து ரேடியோ. அது வந்து விவித் பாரதி, அப்புறம் ரேடியோ சிலோனெல்லாம் கேட்கலாம் அதில். அங்கே வந்து அப்பா வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். பாவம், அவருக்கு கஷ்டப்பட்டு நாள் முழுக்க வேலை பண்ணிவிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அவருக்கு. பசங்களோடெல்லாம் ஜாஸ்தி பேச முடியாது, ரொம்ப டயர்டாக இருப்பார். சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவார் பாவம். அவர் வரும்போது ரேடியோலாம் கேட்டுட்டு இருந்தால் சில சமயம் அவருக்கு கோபம் வரும். என்ன ரேடியோலாம் கேட்டுருக்கீங்க, சினிமா பாட்டெல்லாம் கேட்டுருக்கீங்க, நீங்கள் படிக்க வேண்டியது தானே அப்படின்னு. அதனால் பார்த்துட்டே இருப்போம். ரேடியோ சிலோன்னு வச்சுட்டு எங்களுக்கு சினிமா பாட்டு கேட்குறதுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. ரேடியோ சிலோன்லேயும் சினிமா பாட்டு, விவித் பாரதிலையும் சினிமா பாட்டு கேட்டுட்டே இருப்போம். இப்படி வெளியில் பார்த்துட்டே இருப்போம். அப்பாவை தூரத்தில் வரும்போது தெரியும், டக்குன்னு ரேடியோ நிறுத்திட்டு எல்லோரும் படிக்க உட்காந்துருவோம். பாவம் பாவம் மனுஷன், நாளெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு வராரு, அவரை ஏன் வம்பு கிழக்கணுன்ட்டு நாங்கள் பாட்டுக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருப்போம், படிக்க ஆரம்பிச்சிடுவோம். A very important thing happened
ஒன் டே நான், என் சிஸ்டர்ஸ், அம்மா எல்லாம் வெளியில் பிளாட்ஃபாரத்தில் உட்காந்து பேசின்னு இருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கதையெல்லாம் பேசுவோம். ஊர் கதை, நாட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாம் பற்றி பேசுவோம். ஸ்கூலில் என்னாச்சு என்னெல்லாம் பேசுவோம். அப்படி பேசின்னு இருக்கும்போது அம்மாவும் இன்ட்ரெஸ்டாக ஷீ வில் டெல் அபவுட் ஓல்டன் டேஸ். அம்மா வந்து திருவண்ணாமலையில் இருந்தா சின்ன வயசில். அங்கே வந்து ரமண மகரிஷின்னு ஒரு செயிண்ட்டு 16 வயசுலேயே அவருக்கு வந்து சன்னியாசியாக போகணும்னு தோணி போச்சு. அவரை வந்து வீட்டை விட்டு வந்துட்டார் 16 வயசுலேயே. வந்து ஒரு தனியாக ஒரு ஆசிரமத்தில் இருந்தார். இருந்து அங்கே இருந்துட்டு எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணின்னு இருப்பார். எப்போவுமே இது பண்ணின்னு இருப்பார், ஞானத்தில் இருப்பார். அந்த மாதிரி மனுஷன் அவர். ரொம்ப ரொம்ப பாப்புலர். எல்லாரும் வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு போவா. அவர் வந்து திருவண்ணாமலை கிட்ட தான் இருந்தார். இந்த திருவண்ணாமலை கோவில் கிட்ட அவருடைய ஆசிரமம் இருந்தது, ரமண மகரிஷி ஆசிரமம். நாங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது என்னாச்சு, திடீர்னு வந்து ஸ்கையில் ஒரு வால் நட்சத்திரம், பிரைட் வால் நட்சத்திரம், அவ்வளோ பிரைட் வால் நட்சத்திரம் பார்த்ததே இல்லை. இட் வெண்ட் அக்ராஸ், அப்படியே வெரி ஃபாஸ்ட் இட் வெண்ட் அண்ட் இட் டிஸப்பியர்ட் இன் அ கார்னர். உடனே அம்மா சொல்லிட்டா. எல்லாம் பேச்சை நிறுத்திட்டு ஆன்னு பார்த்துட்டு இருந்தோம். அம்மா சொன்னா, ரமண மகரிஷி செத்து போயிட்டார், நம்மளை விட்டு போயிட்டார் அவர் அப்படின்னு. ஷி வாஸ் வெரி சேட். ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் க்ரையிங். இது வந்து 8:47 PM 14th April 1950 அன்னைக்கு. 8:47. நாங்கள்லாம் டைமை பார்த்தோம், 8:47. நட்சத்திரம் போயிருக்கு, அம்மா இப்படி சொல்கிறாள் அப்படின்ட்டு. அம்மா வந்து சும்மா கெஸ் பண்ணுறா, யாருக்குமே நம்பிக்கை இல்லை. சரின்னு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அம்மா வந்து ரமண மகரிஷி பற்றி சொன்னா இப்படி அப்படின்ட்டு. அவருக்கு வந்து கேன்சர் வந்துடுத்து. கையில் கேன்சர் வந்துடுத்து. 2-3 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா மறுபடியும் வந்தது. அவர் என்ன சொல்லிட்டார், 4வது வாட்டி நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன்ட்டார். பண்ணிக்க மாட்டேன், அது ஜெயிக்கிறதா நான் ஜெயிக்கிறதா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அது பாட்டுக்கு நீ என்ன அவஸ்தைப்படுத்துறியோ படுத்து, என் உடம்பு தானே படுத்த போகிற, என்னுடைய ஆத்மாவை படுத்த முடியாது நீன்ட்டு. அவர் அந்த மாதிரி மனுஷர். அவர் பாட்டுக்கு உடம்பு ரொம்ப படுத்தின்னு இருக்கும், இருந்தாலும் அவர் பாட்டுக்கு ரொம்ப இதுவாக நார்மலாக இருப்பார். வலி பாட்டுக்கு இருக்கும், ஒரு பாட்டுக்கு நார்மலாக இருப்பார். அந்த இது ஜாஸ்தியாக போய் கடைசியில் அதில் தான் செத்து போயிட்டார் அவர். மறுநாள் கார்த்தால எடுத்து நியூஸ் பேப்பரை பார்த்தா we were all shocked. அம்மா சொன்னபடி கரெக்டாக 8:47 அவர் வந்து காலமாயிட்டார். அது ரொம்ப ஆச்சரியமான சமாச்சாரம். எங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஆனால் மறுநாள் பேப்பரில் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக எங்களுக்கு புரிஞ்சுது. சில பேருக்கு அது தெரியுது, நம்மளுக்கு தெரியல அப்படின்னு. This is one of the very interesting things which happened in my life. I should not say interesting. It is a very sad thing. But it was a surprise for us. That is the way I should tell. When Ramana Maharishi passed away and when my mother told
We all made fun of her. I still remember. We did not believe her, and all of us, all four of us made fun of her. We thought it is all cock and bull story. And next day only we realized how wrong we were. And this star was seen by thousands of people, thousands of Ramana Maharishi's devotees. And most of them realized that he has passed away. It's a very interesting thing. I will tell you many more things about my earlier life in the next episode. It will be very interesting. Don't miss it. Thank you for spending your time seeing the video.